ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குட்டிமா நாவல்ஸ். இப்போ வந்து நம்ம மாரல் டெவலப்மெண்ட் தியரிஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லாரன்ஸ் கோல்பர்க் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லாரன்ஸ் கோல்பர்க் அப்படிங்கிறவர் வந்து ஒரு தியரி வந்து கொடுத்துருக்காரு. அதில் வந்து 6 ஸ்டேஜஸ் அண்ட் 3 லெவல்ஸ் இருக்குது. மாரல் டெவலப்மெண்ட் தியரியில் அவரோட தியரியில் 3 லெவல்ஸில் 6 ஸ்டேஜஸ் இருக்குது. ஓகேவா? இவர் வந்து ஒரு மாரல் வந்து மனுஷனுக்கு எப்படி டெவலப்ட் ஆகுது அப்படின்னா அந்த மனுஷனோட சுச்சுவேஷனை பொறுத்து அப்படின்னு சொல்கிறாரு. ஹெய்ன்ஸ் டைலமா ஸ்டடீஸ் ஆன் மாரல் ரீசனிங். ஹெய்ன்ஸ் டைலமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து சொல்கிறார். அதாவது ஹெய்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருக்கான். அவனோட மனைவி வந்து டெத் பெட்டில் இருக்கா. மருந்து வாங்குறதுக்கு போகிறாரு கடைக்கு. ஆனால் கடைக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லை. மருந்துக்கு அவர் கையில் காசு இல்லை. ஸோ மருந்து வந்து இல்லைன்னு சொல்லிடுறான் கடைக்காரன். ஸோ நைட்டே வந்து மருந்தை திருடலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். இது வந்து சரியா தப்பா அப்படின்னு சொல்லி லாரன்ஸ் கோல்பர்க் வந்து கேட்குறாரு. நிறைய பேர்ட்டு கேட்குறாரு. அந்த பதிலை வச்சு தான் கிடைச்ச பதிலை வச்சு தான் கோல்பர்க் வந்து 3 லெவலில் வந்து அவரோட மாரல் டெவலப்மெண்ட் தியரி வந்து சொல்கிறார். சரியா? ஸோ இது சரியா தப்பா ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். அவரோட மனைவி வந்து டெத் பெட்டில் இருக்கா, காசு இல்லை. அது யாரோட தப்பு? நைட்டு மருந்து திருடலாம் அப்படிங்கிற அந்த நேரம் திருடலாம்னு நினைக்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா அது நியாயமா இல்லையான்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதை வச்சு தான் இவர் வந்து இந்த தியரியை வந்து சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு லெவல் வந்து லெவல் 1 ப்ரீ கன்வென்ஷனல் மொராலிட்டி. இதில் வந்து ஸ்டேஜ் 1ல் வந்து இருக்காங்க ஒபீடியன்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட். குழந்தைங்களை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸ்டேஜ் 1ல் ஒபீடியன்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட், ஆக்ஷன்ஸ் ஜட்ஜ்டு பை கான்சிக்வன்ஸ் அண்ட் அவாய்ட் பனிஷ்மெண்ட். ஒபீடியண்ட்டாக இருக்கிறதுக்காகவும் பனிஷ்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் குழந்தைங்க வந்து கரெக்டாக நடந்துப்பாங்க, மாரலிட்டியாக நடந்துக்கிற மாதிரி நடந்துப்பாங்க. ஸ்டேஜ் 2ல் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் சீக் ரிவார்ட்ஸ். நீ வந்து என்ன சொல்கிறது, அவங்க வந்து நல்ல பிள்ளையாக இருக்கிறதுக்காக அவங்க வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்டோட கொஞ்சம் வந்து மொராலிட்டியாக நடந்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கன்வென்ஷனல் மொராலிட்டி. ஸ்டேஜ் 3 குட் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், பீயிங் குட் டு கெயின் அப்ரூவல் ஃப்ரம் அதர்ஸ். நீ வந்து நல்ல பையன் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொல்கிறதுக்காக நல்ல பிள்ளைகளாக நடந்துப்பாங்க. அதாவது இப்போ ஒரு லவ் பண்ணுறாங்க அப்படின்னே வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணுக்கு வந்து நல்ல பையன் தேவைப்படுறான். ஒரு பையனுக்கு நல்ல பொண்ணு, ஒரு மாரல் வேல்யூஸ் இருக்கிற பொண்ணு தான் தேவைப்படுறா. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து அப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 4th லா அண்ட் ஆர்டர். லா அண்ட் ஆர்டரில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபாலோயிங் சோஷியலிட்டிக்கல் ரூல்ஸ் அண்ட் மெயின்டைனிங் ஆர்டர். இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் சொசைட்டியில் இருக்க முடியும் அப்படிங்கிற லா அண்ட் ஆர்டர் இருக்குது. அதாவது இப்படி தான் போகணும் பைக்கில் அப்படின்னா இப்படி தான் போகணும், லெஃப்டில் தான் போகணும் லெஃப்டில் தான் போகணும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணி ஆகணுங்கிறதுக்காக அவங்க மாரலிட்டியாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட் கன்வென்ஷனல் லெவல். அதில் ஸ்டேஜ் 5 வந்து சோஷியல் கான்ட்ராக்ட். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ரூல்ஸ் அஸ் சேஞ்சபிள் சோஷியல் அக்ரிமெண்ட்ஸு. நிறையா பார்க்கும்போது சொசைட்டிக்குள்ளே குழந்தைங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறையா பார்க்கும் பொழுது எல்லா இடத்துலையும் மாரல் வேல்யூஸ் இருக்கா அப்படின்னா அந்தளவுக்கு மாரல் வேல்யூஸ் இருக்காது. ஸோ அவங்களே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருப்பாங்க, சேஞ்ச் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் 6th யூனிவர்சல் பிரின்சிபல். ஃபாலோயிங் யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் அண்ட் பர்சனல் கான்ஃபிடன்ஸ். ஸோ எல்லாத்தையும் பார்த்து கடைசி ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணணும், ஆனால் நமக்கு தேவையாக இருக்கிற வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். நம்மளோட தேவைகள் மாறும் பொழுது, நம்மளோட பர்சனல் கான்ஃபிடன்ஸ் மாறும் பொழுது நம்மளோட எத்திக்கல் பிரின்சிபல்ஸும் மாறும். ஸோ இதுதான் வந்து அவங்க கன்க்ளூஷன். இதுதான் வந்து லாரன்ஸ் கோல்பர்க் வந்து சொல்கிறாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரி, நல்லா பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மனப்பாடம் கூட பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.